ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. நான் வந்து காலையில் நானும் அப்பாவும் ஹோட்டல் கௌரி கிருஷ்ணாவில் சூப்பரான ஒரு டிஃபன் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு ஆதார் அப்டேட்டுக்காக நாங்கள் அண்ணா நகர் வரைக்கும் போயிருந்தோண்டாமா. அதனால் அங்கே சாப்பிட்டோம் நானும் அப்பாவும். பூஜா குட்டி ஜெய்யெல்லாம் பழையது சாப்பிட்ருப்பாங்க. பழையது சிக்கன் தொட்டுன்னு சாப்பிட்ருப்பாங்க. இது காலையில் வருஷம் குட்டிக்காக வடித்த சோறு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பொரியல். ஓகே. வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கிறோம். தண்டுக்கீரை பொரியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல். இரு ஒரு முடின்னு நினைக்கிறேன். இது இல்லை முடியல, மேலே அந்த ஏதோ ஒயர். ஓகே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல், காஞ்ச மிளகா கிள்ளி அப்படியே தாளித்து விட்டுட்டோம். சீவி பண்ணியிருக்கிறோம் பீட்ரூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உருளைக்கிழங்கும் முருங்காவும் போட்டு காரக்குழம்பு. நேற்றுக்கே அப்பா கஷ்டப்பட்டார், எனக்கு ஒரு குழம்பு வச்சிருக்கூடாதா, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு இருக்குதுன்னு விட்டுட்டியே, ரசம் தான் ஊற்றி சாப்பிட்டார். அப்புறம் ரசம் ஊற்றி பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டாரு. அதனால் இன்றைக்கி முதல்ல அவருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய உருளைக்கிழங்கு போட்டு அவருக்காக தான் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கப்புறம் ரசம். ஒரு செல்லாக்குடி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ரசம் ஃபேமிலிம்மா அப்படின்ட்டு. ரசம்ன்றது கொஞ்சம் ஜீரணமாகும், ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அதுக்கு தான் கூடவே மோரும் எடுத்துக்கிறோம் நிறைய, வெயில் காலன்றதால. அப்புறம் நாங்கள் 11 மணிக்கு இது அவிச்ச முட்டை அதில் போட மறந்துட்டேன். அப்படியே காரக்குழம்புல இப்போ கட் பண்ணி போட்டுக்கு ஒரு வாட்டி கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டு ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்க்கவே எச்சி ஊறுது. நீங்கள் நம்ம பூஜாஸ் கிச்சன் சமையல் எப்படி எச்சி ஊறுதுன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பெஷலும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நல்லா இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா? இன்னொன்று, உங்கள் வீட்டு ஸ்பெஷலில் வீடியோ எடுத்து அனுப்புனா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களே எங்கள் வீட்டு ஸ்பெஷலில், உங்களுக்கு சேனல் இல்லை, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வீட்டு ஸ்பெஷலில் அனுப்புங்க. நிச்சயமாக நான் பார்த்துட்டு இன்னும் வந்து சூப்பராக சொல்வேன். ஏன்னா கண்ணால் பார்ப்பேன்ல, அப்போ சூப்பராக சொல்வேன். ஏற்கனவே ஒரு 2-3 பேர் அனுப்பி விட்டுருக்குறாங்க, அவங்க அனுப்புதல் வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இன்றைக்கி வந்து நான் ஃபோனை எடுத்தேன் ஒர்க் பண்ணுறதுக்காக. காலையில் எப்பயும் கொஞ்சம் வேலைங்களை முடிச்சுட்டு எடுத்ததுமே எனக்கு ஒரு அன்பான சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. அவங்க ஏற்கனவே நிறைய வாய்ஸ் நோட் போட்டுருவாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க. நம்மளுக்கு வந்து அதை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா நீங்கள் நேற்றுக்கு போய் கோழியில் வேண்டிக்கிட்டது பூஜா குட்டிக்கு மேரேஜ் விஷயமாக தான் நீங்கள் வேண்டிகிட்டு இருப்பீங்க, சீக்கிரமாக அது நடக்கும். அவங்க வந்து அவங்க தங்கச்சி இவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி, அவங்க தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், வெறும் நீங்கள் பார்க்குறது மட்டும் கூடாது, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், முக்கியமாக இப்படி சொல்கிறாங்களாம். அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் நாளைக்கு நம்பலைன்னா எங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எனக்கு கூட இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்தது. என்ன ஹாப்பி நியூஸ்? பார்த்து ஒரு தங்கச்சி வந்து ஜிம் வராங்க. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட சின்ன பொண்ணு தான், கல்யாணம் 2 பசங்க இருக்கா. அக்கா நான் உங்களை பார்த்து தான் நான் ஜிம்முக்கே வரேன்க்கா, சந்தோஷம் தினமும் வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க. சரி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் பாருங்க நீங்கள் எந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அதில் நேற்றுக்கு நானும் ஒரு முக்கியமான கமெண்ட்டை பார்த்தேன். ஒருத்தவங்க 1 வாரமாக தான் நம்மளோட சேனல் பார்க்குறாங்களாம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளாரியே அவங்க எப்படி சேவ் பண்ணுறது, எப்படியெல்லாம் சேவ் பண்ணலான்றதை கற்றுக்கிட்டு சேவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் கமெண்ட் போட்டிருக்காங்க. போய் பாருங்க. இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த முகத்தில் அந்த சந்தோஷம் தான் எனக்கு தெரியுது. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து ஒருத்தருக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றப்ப இவ்வளோ பேர் வாய்ஸ் நோட் போடுற அளவுக்கு இவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருக்குன்னா கேட்டோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. அக்கா நான் உங்களை பார்த்து தாங்க இதுக்கு எல்லாம் வரேன் அப்படி சொல்லிட்டு என்னை வெளியே கூட அனுப்ப மாட்டேங்கன்னா நான் உங்களை காமிச்சு பாருங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் வரேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் கிராமத்தில் பெரியார் நகர்லாம் தெரியும், ஆமாம், அங்கே இருக்காங்க. என்ன அனுப்பவே மாட்டாங்க, ஆனால் நான் வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. சூப்பர்டா. அதை கண்டினியூவாக பண்ணுங்க. தொடங்குறது முக்கியம் இல்லை, தொடங்கினதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிக்கணும். எங்கள் வீட்லேயே ஒரு 2 டிக்கெட் இருக்குது. ஜிம்முக்கு போய் ஒரு வருஷத்துக்கான பணம் 6 மாதத்துக்கான பணம் கட்டிட்டு போகிறதே கிடையாது. நான் மட்டும் தான். அந்த 2 டிக்கெட் யாருன்றதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு டிக்கெட் வந்து அது சோஃபாவில் படுத்துட்டு இருக்குது, இன்னொரு டிக்கெட் வந்து மேலே படுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பணம் கட்டுவாங்க, அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், ஆனால் அப்புறமா போக மாட்டாங்க. பூஜா குட்டி தான் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. பணம் கட்டி ஃபஸ்ட்டு 6 மாதம் இது எடுத்தாங்க இல்லையாம்மா, இப்போ 1 இயர் இது போட்டு அழகாக போயிட்டு இருக்கிறாங்க பூஜா குட்டி. தலைவர் நல்லா விசாலமாக படுத்துருச்சு. உன்னை வீடியோவில் காமிச்சிட்டேன் ஜெய். அவன் ஏதோ பார்த்துட்டு இருக்கான், அவனை பற்றி பேசுனதே தெரியல அவனுக்கு.
உன்னை பத்தி ரகசியம் எல்லாம் சொல்லி Hi வச்சிருக்கேன். சொல்லு. எந்திரிச்சு உட்காரு. எடுப்போ. இல்லம்மா இப்பதான் குழந்தை கடையில இருந்து வந்தான், என்ன வெயில் அடிக்குது, இடுப்பு வந்தோடனே வலிக்கும் பயங்கரமா. பல்லு ஏன்னா வலி வேற உக்காந்துட்டே அவருக்கு இருப்பான். தலைவலிக்கு. பல்லு வலி. அவருக்கு ஏன் பல்லு வலின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு பல்லு வந்து கடைசியில முளைக்கும் இல்லையா இந்த வயசுல, அது முளைச்சு வெடிச்சு வருது, அந்த வலிக்கும்ல அந்த முளைக்கும் போது அந்த கடைசி பல்லு, அதுதான் அவனுக்கு, அதுதான் அவருக்கு வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா பல் வளர்ந்துச்சுன்னா அந்த வலி கம்மியாயிடும். எனக்கு அப்படி ஒரு பல்லு வளர்ந்துச்சுன்னு தெரியலமா. அது சில பேருக்கு வலி இல்லாம வளரும்டா, இடம் இல்லைன்னா. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல, இடம் இருந்திருக்கு போல, அதனால அழகா வளர்ந்துருச்சு. ஓகே செல்லங்களா, நிறைய சந்தோஷமா பேசிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். எங்களோட வீடியோஸை ரசித்து பார்க்குறவங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் எங்களோட வீடியோஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்டை வச்சு தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். நெகட்டிவ் கமெண்ட்டெல்லாம் ஏறி மிதித்து வந்திருக்கோம். நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு சரி பாதிக்கு வந்தாலும் அதை ஏறி மிதித்து தான் இந்த அளவுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் உருட்டுங்கன்னு சொல்கிறவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுங்க, எங்களை வாழ்த்துறவங்க எப்போதும் பாசிட்டிவ் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக தான் நாங்கள் வாழ்க வளத்துடன். Spread positivity. Love you all. Bye bye. Bye.